வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவலான தரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோடு வந்திருக்கேன். இப்போ வந்து பட்ஜெட் வந்து அறிவித்ததுலேருந்து வந்து தொடர்ந்து வந்து நம்மளுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளோட நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தங்க நகைகளை வந்து அடகு வைக்கிறதுல ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் இதை வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தங்க நகைகளை வந்து அடகு வைங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தை அடகு வைக்க போகிறீங்களா? முதல்ல வந்து இதை நோட் பண்ணுங்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தை வந்து அடகு வைத்தவர் வந்து அதை திருப்பி மீட்க முடியாத பட்சத்தில் ஏலம் விடும்போது முறையாக வந்து ஆர்பிஐ விதிமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. வங்கிகளில் வந்து ஏலம் விடும்போது தங்கத்தை வந்து முறையாக வந்து ஏலம் விடணும். வங்கிகள் வந்து பொதுவாக வந்து ஆர்பிஐ விதிகளை வந்து பின்பற்றியே தான் தங்கத்தை வந்து ஏலம் விடும். ஆனால் சில அடகு கடைகள் வந்து அப்படி செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் வந்து சில வந்து விதிகளை வந்து பின்பற்றுறது இல்லை. அவைகள் வந்து ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை வந்து ஏலம் விடுறாங்க. அடகு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செய்வது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. மக்களவையில் வந்து கேள்வி நேரத்தின் போது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், அதாவது என்பிஎஃப்சிஸ் மற்றும் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எஸ்சிபிஎஸ் ஆகியவை வந்து ஒரே மாதிரியான விதிகளில் தான் வந்து வழி நடத்தப்படுறாங்க. இவை வந்து ஆர்பிஐக்கு கீழே வரல அப்படின்னாலும் ஏலமிடுறதுல வந்து முறையாக வந்து ஆர்பிஐ விதிகளை வந்து கடைபிடிக்கணும். கடன் வாங்கியவர் வந்து தங்க கடனை வந்து செலுத்த தவறினா அப்படின்னா என்பிஎஃப்சிகளுக்கு மற்றும் வங்கிகளால் தங்கத்தை வந்து ஏலமிடுறதுக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விதிகள் செயல்முறைகள் வந்து இருக்காமா. இந்த செயல்முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்பிஎஃப்சிகள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயல்களில் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து தங்கத்தை வந்து ஏலமிடுறதுக்கு முன் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பணும். பல முறை வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பணும். நகை கடன் வாங்கியவர் வந்து திருப்பி செலுத்த வரவில்லை அப்படின்னா வங்கி அல்லது என்பிஎஃப்சி ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்படும். ஆனால் அது முறையாகவே வந்து வாடிக்கையாளர்களிடம் வந்து தெரிவிச்சிருக்கணும். இந்த செயல்முறைகள் வந்து மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தங்கத்தோட விலை வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வில் வந்து 2024-2025 படி 2025ஆம் ஆண்டில் வந்து தங்கத்தோட விலை வந்து குறையும். அதே நேரத்தில் வெள்ளியோட விலை வந்து உயரக்கூடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. நாடாளுமன்றத்தில் வெளியான அறிக்கையில் வந்து தங்கம் விலை குறையும், வெள்ளி விலை அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இரும்புத்தாது துத்தநாதத்தோட விலை குறைவதால் வந்து உலோகங்கள் மற்றும் கனிமங்களோட விலைகளும் வந்து குறையும் என்ற பொருளாதார அறிவிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து தங்கம் இறக்குமதி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும்போது இப்போது நிலவும் பணவீக்கம் காரணமாக தங்கத்தோட விலை வந்து குறையும். இப்போது வந்து தற்காலிகமாக வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகரித்தாலும் வரும் காலங்களில் வந்து தங்கத்தோட விலை வந்து குறையும் அப்படின்றும் பொருளாதார ஆய்வு 2024-25 வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து ஒரு பொருட்களோட விலை வந்து 5.1% இருந்து 2026 வந்து 1.7% வந்து குறையும். இதனால் வந்து பெரும்பாலான பொருட்களோட விலை வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து தங்கத்தோட விலையும் குறையும் அப்படின்றது வந்து கணிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியின் விலை வந்து தொடர்ந்து வந்து உயர்ந்துகிட்டே இருக்குது. இனி எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கத்துக்கு இணையாக வந்து வெள்ளியோட மதிப்பும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வியப்பாக கூட பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் வந்து தொடர்ந்து வந்து வெள்ளியோட மதிப்பு வந்து உயரும் அப்படின்னு கண்காணிக்கப்பட்டுருக்கு. கடந்த 12 வருடங்களில் இல்லாத புதிய விலை உயர்வை வந்து வெள்ளி வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தோட விலை வந்து குறையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. வெள்ளியோட விலை வந்து உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தங்க நகைகளை வந்து அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து அந்த ஆர்பிஐ ரூல்ஸ் படி வந்து உங்களோட நகைகளை வந்து ஏலம் விடுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தங்க நகைகளை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே வந்து கவனமாக இருங்க. இது போன்ற மேலும் மேலும் தகவல்களுக்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.